ஹாய், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ரேஸ் கோர்ஸ்லேருந்து திரும்பி காந்தி பார்க் போகணும் ரிட்டன். அந்த வீடியோ இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஏரியா பிளான்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா இது 4 டைரக்ஷன் இருக்குது. இந்த ரூட் இங்கே வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். இது அப்படியே நான் சும்மா வந்தேன் லிஃப்ட் கேட்டு அல்ல இங்கே ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, இந்த டைரக்ஷனில் போகணும். டைம் ஆச்சு. ஏன்னா என்னை வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க வாடா வாடான்னு. அப்படி கிளம்புறேன். ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, அது நான் எப்படி போக போகிறேன் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி இப்போ ரேஸ் கோர்ஸ்லேருந்து ஒரு அண்ணன் வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டு போனால் லிஃப்ட்டு கேட்டேன். இங்கே ஒரு கொஞ்சம் தூரம் வந்து விட்டுட்டு போனாரா எக்ஸலில். இங்கிட்டும் பிளேஸ் சூப்பராக இருக்குங்க இந்த சைடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே ஆயிடுச்சு. இது நான் இப்போ ஒர்க் போகிற டைம் இது. நான் ஒர்க்கு இப்போ போகிறேன். இன்றைக்கி லீவ் போட்டேன்னா லீவ் போட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ பண்ணுறது தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண பிடிக்காது. ஏன்னா எப்போயாச்சும் வேறு அதை பண்ணுறது வேறு இன்னும் பண்ணலை. ஆனால் இது இப்போ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2 hours நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் லீவுக்கு. மற்றபடி நான் எங்கேயாச்சும் வெளியில் எங்கே போவேன் இல்லை. வெளியே போகும்போது எனக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க பிடிக்காது. நம்ம ஃபஸ்ட்டு போவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கிளம்பிடுவேன் எங்கே இருந்தாலும். அதே மாதிரி இப்போ கிளம்பி வந்துட்டேன். எல்லோரும் டைம் ஆச்சு அவசரம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எல்லா டைமும் வேலைக்கே போகக்கூடாது. அப்பப்போ எங்கே சுற்றி பார்க்கணும். நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். எந்த பிளேஸ் தெரியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை, அம்மா சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன். எந்த ஏரியான்னு தெரியல. இது உண்மையாக இங்கே கூலிங் சூப்பராக இருக்குது. இன்னும் நான் காந்தி பார்க் போக இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது டிஸ்டன்ஸு. காஃபி இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனால் தான் பஸ் ஸ்டாப் இருக்காமா. அதில் 1C அந்த பஸ்ஸை ஏற சொன்னாங்க. நான் சென்னையில் அங்கே திருந்துட்டு இருந்தேன். அங்கிட்டு இங்கிட்டு நைட் ஆச்சுன்னா எங்கேயாச்சும் தூங்காமல் கொல்லாமல் சாப்பிடாமல் எங்கேயாச்சும் சுற்றி கிடப்பில்ல. இப்போ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் வந்து என் கால் சும்மா இருக்க மாட்டேது. எங்கேயாச்சும் போய் வா வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் சுற்றிட்டு வருவோம். சுற்றி வந்தால் கூட ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாள் அப்படின்னு எங்கெங்கேயோ சுற்றி கிடைக்கும். ஆமாம், நம்ம சுற்றுதான் நம்ம வாழ்க்கைன்னு சுற்றுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் எப்போ போகிறேன்னு தெரியல. இப்போ ஒரு 2 மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. பஸ் நான் மாற்றி ஏறிட்டேன்னா அதனால் இப்போ ஆவினாசி ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து இப்போ வளங்குளம்குள்ள அந்த ஏரியாவில் வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க என்னைய. அது எப்படியோ அந்த பஸ்காரங்கிட்ட காசு கேட்கல. தம்பி டிக்கெட்டு காசு எடுப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்கல. அவளை அன்பாக பேசிட்டு அங்கிட்ட ஏறிக்கோ சொன்னாங்க. நான் அப்படியே இங்கே லாங்கில் வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி என்ன டைம் ஆச்சு. வீட்டுக்கு போகணும். பஸ்ஸு மாறி வந்து இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. சரி இருந்தால் எனக்கு இந்த பஸ்ஸு மாறி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம எதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கே போகிறா இருந்தாலும் எங்கேயாச்சும் பிளானே இல்லாமல் சுற்றணும். கையில் மேப்பு பிளானு ஒரு ஆள் உதவி இல்லாமல் எங்கேயாச்சும் சுற்றணும்ல. அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி இப்போ சுற்றிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியாக வாழன்குளம் இருக்குல்ல, அந்த சங்கம் ஃப்ளைஓவர் அங்கேருந்து இப்போ காந்தி பார்க்கு பஸ்ஸில் எப்படியோ கிளம்பி வந்துட்டேன். இந்த வீட்டில் ஒன்று சொல்லணும். அது என்னென்னா, இப்போ இந்த வீட்டில் நாங்கள் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் பஸ்ஸில் 2 பஸ்ஸில் எனக்கு டிக்கெட் எதுவும் எடுக்கலை. 3rd பஸ் மட்டும் நான் அவங்களும் எடுக்கலை. இருந்தாலும் நான் ஜிபே பண்ணிட்டேன். என்கிட்ட கையில் காசு இல்லை. ஜிபே பண்ணிட்டேன்னா சரி ஓகே. அப்போ இடையில எனக்கு லிஃப்ட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ இங்கே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே கொஞ்சம் தூரம் தான், ஆனால் இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. எல்லாம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே ஆன்லைன் பார்த்துப்பான். சரி இப்போ டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் திட்ட போகிறாங்க, என்னை கண்ட பண்ணி ஏற போகிறாங்க. ஆனால் எல்லாம் போய் பார்த்துக்கலாம். இப்போ அங்கே போய் மூஞ்சி மட்டும் பாவம் வச்சுட்டு உள்ளே போனால் வேலை ஓவர் ஆகிடும். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.